தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. இந்த சைடு நிக்கிறத பார்த்தா பச்சைக்கிளி மாதிரி இருக்கு, அந்த சைடு நிக்கிறத பார்த்தா தாமரைப்பூ மாதிரி இருக்கு. ஐயோ, பார்க்கும் போதே கிளிகிலேன்னு இருக்கே. லே பரட்ட, தாமரை ஒன்னது பச்சைக்கிளி என்னது என்ன? இப்பவே பேசி கரெக்ட் பண்றோம், சாயங்காலம் தாலிய கட்டுறோம், நைட்டு குடும்பம் நடத்துறோம். என்ன சரிதானே? ரைட்டு மாப்ள, ரைட்டு. ஆமா, 2 பேரும் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? நாங்க படிக்கலாம் இல்லைங்க, வயசுக்கு வந்துட்டோம், வீட்ல சும்மா தான் வச்சிருக்காங்க. லே, வயசுக்கு வந்துட்டானா கண்டிப்பா மாப்பிள்ள தேடிட்டு இருப்பாங்களே. என்ன வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலான்றியா? பொண்ணு கேட்டா செருப்புகள் தேடிப்பாங்கள, இப்படி எல்லாம் விட்டுட்டு ஓடிடலாம். அடே ரொம்ப பண்றானுங்கள. ஏய் பண்ணட்டும், ஏன் தாலி கூட கட்டட்டும். வயசான கிழவிக்கு தாலி கட்டிட்டோமேனு உளுந்து உளுந்து அழுவானுங்க பாரு. ஏய் பச்சைக்கிளி, என்னால தாலி கட்டணும்னு சொல்ற? ஆமா, இந்த மூஞ்சிங்களுக்கு கல்யாணம் ஒரு கேடு, இதுல தாலிய வர கட்டானுங்களாக்கோ. என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். இங்க பாருங்க, நாங்க சொல்றத தெளிவா சொல்லி போடுறோம். சொல்லுங்க. நாங்க சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. நாங்க 2 பேரும் இருக்கிறோம், நீங்களும் 2 பேரும் இருக்கிறீங்க. வயசுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருப்பாங்க, அப்படித்தானே? அட ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நாங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் புத்திசாலி தான் வச்சுக்கிடுங்க. எதுவா இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். அப்படிங்களா? சரிங்க. உங்க குரலை வச்சே சொல்லிவிடுவோம் நீங்க என்ன வயசுன்னு. அப்படியா? அவ்வளவு திறமை வச்சிருக்கீங்களா? எங்க சொல்லுங்க பாப்பா. எப்படியும் உங்களுக்கு ஒரு 16, 17 வயசு இருக்குமா? ஐயோ, எப்படிங்க இம்புட்டு கரெக்ட்டா சொல்லிவிட்டீங்க? லே, 17 வயசு தானாண்டா. சரி இரு, வழியாத. அதாங்க, கேருங்க, நாங்களும் 2 பேரும் இருக்கோம், நீங்களும் 2 பேரும் இருக்கிறீங்க. இந்த வீட்ல எல்லாம் பேசி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி கட்டிக்கிறதுக்கு இப்பவே நம்ம கட்டிக்கலாமே, என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? கட்டிக்கணுமா? அஷஷோ, நாங்கலாம் பண்ண மாட்டோம்பா. எங்க வீட்ல அவ்வளவுதான், எங்களை செருப்பு கழட்டி அடிச்சு போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா வீட்ல வந்து பேசிக்கிடுங்க. இருங்க, வீட்ல வந்து பேசினா உங்களுக்கு சம்மதங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு மொத எங்களை பிடிச்சிருக்கணும்ல. நீங்க பாட்டுக்கு நாங்க வீட்ல வந்து பேசினதுக்கு அப்புறம் எங்களை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டீங்கன்னா அதுக்கு தான் கேக்குறோம். எங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? மூஞ்சிங்களை பாரு, ஒன்னு ஆட்டாங்கல் வாயி, இன்னொன்னு அம்மிக்கல் வாயி. பொண்ணு வேஷம் போட்டு வந்ததுக்கே கண்ணு 2 பிதுங்கிக்கிட்டு வெளியே வருதே. அப்ப வயசு பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தா என்னென்ன பண்ணுவானுங்க? இங்க இருங்க, எங்க 2 பேருக்குமே அம்மா அப்பா எல்லாம் கிடையாதுங்க. அட, அப்ப ரொம்ப வசதியா போச்சு. வேற யார் இருக்கறா? எங்க 2 பேருக்குமே எங்க ஆத்தா மட்டும் தான் இருக்கறாங்க. அவங்கள்ட்ட கேட்காம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோமுங்க. நீங்க எங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க ஆத்தாட்ட 2 வார்த்தை கேட்டுக்கிடுங்க. அவங்க சம்மதிச்சாங்கன்னா நாங்களும் கட்டிக்கிறோமுங்க. லே, ஆத்தா சம்மதம் சொன்ன கட்டிக்கு வாழுங்களாண்டா. லே, தூக்குங்கடா ஆத்தாவ. ஆத்தாவ சம்மதம் சொல்ல வச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 2 பிள்ளைகளையும் கட்டிக்கிட்டு போறவிடா. லே, அந்த ஆத்தாவே நாங்க தான்டா. ராத்திரிக்கு வாங்க, கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி 2 பேரையும் இனிமே எவளை பத்தியுமே நினைக்காத மாதிரி பண்ணி போடுறேன். அந்த பிதுங்கி போன 2 கண்ணு தான் ரொம்ப என்ன உறுத்துது. அத மொத்தம் நோண்டி காக்காக்கு போடுறேன், அப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வேற எவளையும் அப்பதானே பார்க்க முடியாது. இங்க பாருங்க, நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் உங்களை கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். எப்ப வந்து உங்க ஆத்தாட்ட பேசுறது? சாயங்காலம் 6 மணிக்கு எங்க ஆத்தா கோழி எல்லாம் அமுக்கும். அப்ப நீங்க வந்தீங்கன்னா அமுக்கிறதுக்கு சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? நாங்க வர்றதுக்கும் கோழி அமுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல, எங்க ஆத்தா அப்பதான் வேலையில இருந்து வந்திருக்கோம், கோழி எல்லாம் பிடிச்சு முடக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல வந்து பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்னு சொன்னேனுங்க. ஓஹோ, அப்படி சொன்னீங்களாக்கும். சரி சரி சரிங்க, நாங்க சாயங்காலம் 6 மணி போல வரோம். சரிங்க. பிறகு வீட்டுக்கு வரும்போது வெத்தலை பாக்கு, ஸ்வீட், பூவு, பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. வெத்தலை பாக்குக்கு சுண்ணாம்பு ரொம்ப முக்கியமுங்க. அடியே, இதெல்லாம் எதுக்குடி? இவனுங்களை அடிச்சிட்டு நம்மளுக்கு தெம்ப வேணாமா? அதான் ஓசையில தானே வருது, கொஞ்சம் நிறைய கேட்டுடுவோம். அதெல்லாம் இல்லாம பொண்ணு கேட்க வருவோமா? வேற என்னென்ன வேணும் சொல்லுங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம். எங்க 2 பேருக்கும் அப்புறம் எங்க ஆத்தாக்கும் 3 பேருக்கும் சேர்த்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. மட்டன் பிரியாணியா? ஆமா, எங்க ஆத்தாக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க பொண்ணு கேட்டீங்கன்னா உடனே கட்டி கொடுத்துருவாங்க. ஏன், இன்னைக்கு நைட்டே உங்க கூட அனுப்பி வச்சாலும் அனுப்பி வச்சிரும். சரி, நீங்க கிளம்புங்க, நாங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரோம். இருங்க, நாங்க வீட்டுக்கு வரும்போது இந்த முக்காடெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு தலை தலைன்னு தலை நிறைய மல்லிப்பூ வச்சிட்டுருங்க, நாங்க வாரோம். தலை தலைன்னு மல்லிப்பூ தானுங்க நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோங்க.
பட்டு புடவை தானங்க? சரிங்க, நீங்க வாங்க. ஆ சரிங்க. பச்சைக்கிளி போலாவா? போதும். லே வாழ, ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவோம். நல்ல சோப்பா வாங்கிட்டு வாழ. இந்த விளம்பரத்துல எல்லாம் சில நடிகைகள் எல்லாம் போட்டு இந்த அருவியில குளிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சோப்பா வாங்கிட்டு வாழ, நல்ல வாசமா. ஆமால, குளிச்சே 2 வாரம் ஆகுது. இன்னைக்காவது நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு போவோம். சீக்கிரம் வா, வெரசா போவோம். கண்ணிக்கினியா, இன்னைக்கு நைட்டுக்கு ட்ரெயினாமா? ஆமாண்ணே, நைட் 8 மணிக்கு ட்ரெயின். சரி கண்ணு, பார்த்து பத்திரமா போ. உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கே எல்லாம் தெரியும். நீ தான் நிறைய ஊருக்கு போயிருக்கீல. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாட்டி போற, பத்திரமா இரு, சரியா? ம் சரிங்கண்ணே. மும்பைக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். அங்கதான் மெயின் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஆ சரிமா சரிமா. வீரா, அண்ணே, என்னம்மா இது புது பழக்கமா இருக்கு? நீ வேம்பிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டியே. இன்னைக்கு என்ன திடீர்னு அந்த பையனை வர சொல்லியிருக்க? அண்ணே, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. அவ கிட்ட இதுக்கு முன்னாடியே பேசினேனே, ஆனா அவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாக. இந்த குழலி புள்ளையும் பாவம் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு. தினமும் ராத்திரி 2 பேரும் பாத்துக்கிறாங்கன்னு, அது கூட தெரியாம வீட்லயே நாங்க 2 பேரும் இருந்திருக்கோம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நாளைக்கு நம்ம பிள்ளைய தானே தப்பா பேசுவாக. இவள்கிட்ட சொன்னா வேணாம் தான் சொல்லுவாக. சரி வந்து பாக்கட்டும், பேசினா நாளை பின்ன அவங்களுக்கு பிடிக்குமே தான் வர சொன்னேன்னு. சரிதாமா, இருந்தாலும் வேம்பிட்ட சொல்லாம செய்யறதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. என்ன, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எந்த விஷயமாவது அவள்கிட்ட மறைச்சிருக்கேனா? இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் தமிழ் தம்பி இங்க வர சொன்னதுக்கே கண்டிப்பா என்ன திட்டுவாக. ஆனா எனக்கு வேற வழி தெரியலன்னு. புரியுதுமா, இருந்தாலும் சரி விடு. என்ன, நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தங்கச்சியை கால வாரி விட்டுற மாட்டீங்களே? எப்படியும் தமிழ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னைய தூக்கி போட்டு மிதிப்பாக. நீங்க தான் தடுக்கணும், சரியா? யாரு? வேம்பு உன்னைய தூக்கி போட்டு மிதிப்பான். ஆமாண்ணே. நம்பிட்டோம் தா, நம்பிட்டோம். நீங்கெல்லாம் எங்களை தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தா சரிதான். ஆமா, கண்ணிக்கு நீ அவனை தான் கூட்டிட்டு வந்தியாக்கோ? ஆமாண்ணே, பாவண்ணே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏமா? பரவ, உங்களை விட்டுட்டு போனா வருத்தப்படாம சந்தோஷமா இருக்குமா? கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் தானே ஆகுது, அப்படித்தானே இருக்கும். என்ன, நீங்க பொதுவா வெளியே எதையும் காமிச்சிக்க மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள நிறைய வலிகள் இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கினியா போறத நினைச்சு எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரியல, ஆனா ஆனா மனசு வலிக்குது. அண்ணே, நான் வீராட்ட சொன்னேன். இருந்தாலும் உங்ககிட்டயும் சொல்லிக்கிறேன். எனக்கு என்னவோ இந்த வாட்டி டோர்னமெண்ட் போறதுக்கு மனசே வரலன்னு, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏன் கண்ணு, என்னாச்சு? என்னன்னு சொல்ல தெரியலண்ணே, ஆனா என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருந்து நீங்க தான் அவளை நல்லா பத்திரமா பாத்துக்கணும். ஏத்தா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன்டா. நானும் வீராவும் என்னத்துக்கு இருக்கோம்? முத்துவ பாத்துக்கிறது தவிர வேற என்ன வேலை எங்களுக்கு? நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்கண்ணே. இருந்தாலும் சொல்லிட்டு போனா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நேரம் அமைஞ்சிருச்சு. நீ அதெல்லாம் கவலைப்படாம போயிட்டு வாத்தா, நாங்க பாத்துக்கிறோம். ம் சரிண்ணே. ஏறு, உன்னை அனுப்பிட்டு அவன் மட்டும் இங்க சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் கோவப்படுறது, உன்ட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறதெல்லாம் உனக்காக தான்டா. ஏன்னா அன்னைக்கு ஆதித்யா சார் அவன்கிட்ட கேட்ட கேள்வி அப்படி. இந்த காலத்துல எந்த ஒரு சாதனையுமே இல்லாம இருக்கிற பிள்ளைலாம் சும்மா ஏதோ ஒரு இதுக்கு வேலைக்கு போதுங்க. நீ இவ்வளவு பெருசா சாதனை பண்ணிட்டு கடைசியில இப்படி சின்ன கிராமத்துல வீட்டுக்குள்ள உட்காந்து சமையல் கட்டுல சமையல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த புருஷனுக்கு தான் மனசு வரும் சொல்லு? தெரியும்ண்ணே, உங்களுக்கும் கண்டிப்பா மனசு வலிக்கும்னு தெரியும். ஆனா நீங்க எதையுமே கண்ணுக்கு நீட்ட காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்களே, அதான் அவளுக்கு வருத்தமா இருக்கு. ஏதோ நீங்க அவளை விரட்டி விடுற மாதிரி இருக்குன்னு. ஒரு 4 வார்த்தை நல்லா பேசி அனுப்புங்கண்ணே. பாவண்ணே அந்த புள்ள. அது என்ன பண்ணும் சொல்லுங்க? அவங்க அம்மா அப்பா எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துதான் சொல்லாம இருந்திருக்கு. அதுக்கு நீங்க கோவப்பட்டீங்க, சரிதான். அப்புறமா சேர்ந்து பிட்டீங்கல, சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னன்னு நீங்களும் கூட வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அதுவும் நடக்கலையா? அதான் அதுக்கு மனசெல்லாம் உடஞ்சு போச்சுன்னு. மாலை போட்டிருக்கிறிய, போக முடியல சரி, ஆனா ஒரு 4 வார்த்தை நல்லா பேசி அனுப்புங்கண்ணே. ரொம்ப வருத்தப்பட்டாலாமா? ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுச்சுண்ணே. வார்த்தைக்கு வார்த்தை உங்க அண்ணனை நல்லா பாத்துக்கோ, உங்க அண்ணனை நல்லா பாத்துக்கோன்னு இதே தான் சொல்லிட்டு கிடந்தா. பாவம்லண்ணே, நம்மலாம் இங்க ஒன்னா இருக்கோம், அவ மட்டும் தனியா போறதுனால அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புரியுதுதா. சரி, நான் போறப்ப அவள்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். ம் சரிண்ணே. மாலை போட்டுக்கிறிய, பார்த்துதான் பேசுவிய, இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க என்ன. சரிம்மா. ஆமா, குழலி எங்க காணோம்? அந்த அம்மாக்கு தமிழ் வரது தெரியாதுன்னு, அதான் தண்ணி பிடிக்க போயிட்டாப்ல. தண்ணி பிடிக்க போயிடுச்சா? சரி சரி, வரட்டும். சரி, காப்பி தண்ணி எல்லாம் போட்டுட்டியா? எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேண்ணே, நீங்க போங்க. புரியுதுண்ணே, ஆனா அவ மனசு விட்டு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, அதான் எனக்கு சங்கடமாவும் வருத்தமாவும் இருக்கு. முத்து அப்படிதாம்மா, எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டான், எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவான்.
ஆனா அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நீ அதை நினைச்சு வருத்தப்படாதுன்னு சந்தோஷமா போயிட்டு வா. ம் சரிண்ணே. முத்து வரான். ம் உள்ள வரலாங்களா? யாரு? வாங்க உள்ள. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? வேம்பு, இரு எதுக்கு கோவப்படுற? முத்து, வந்திருக்கிறது யாருன்னு பாத்தியா? இவன் வந்து கோவப்படாம பிறகு என்ன பண்ணுவாங்களா? வீட்ல உட்கார வச்சு சோறு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். லே கொத்தாதல. தமிழு அண்ணே, நீங்க உட்காருங்க. லே முத்து, இருடா பேசிக்கலாம். எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்காம நீ பாட்டு கத்திட்டு இருக்க. இரு, நீங்க உட்காருங்க. அண்ணே நீங்க முதல்ல உட்காருங்க. வீரா, என்ன நடக்குதுங்க? வீரா இங்க வா. லே ஏல கத்துற? லே என்னல நடக்குதுங்க? இவன் நம்ம மாப்பிள்ள மாதிரி வந்து நடுவுட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதான் ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ணி 2 பேரும் பிரிச்சாச்சுல. பிறகு என்னத்துக்கு மறுபடியும் வந்திருக்காக? என்னத்துக்கு வந்திருக்கான்னு அவனை பேச விட்டாதானே தெரியும். நீ பாட்டுக்கு லவன் கத்திக்கிட்டே இருக்க. இல்ல எனக்கு புரியல. நீ என்ன ஆச்சரியமே இல்லாம இருக்க? லே உண்மையை சொல்லு, இவன் வரது உனக்கு முன்னாடியே தெரியுமா? லே இப்ப அதுவா முக்கியம்? முத்தே, தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. உண்மையை சொல்லணும்னா உனக்கும் குழலிக்கும் தவிர இங்க எல்லாருக்குமே தெரியும். என்னல சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்ப வீரா, நான் சொல்றத பொறுமையா கேப்பீல? கேளு. ஆஹா போச்சு, தமிழ் வந்துட்டாப்லன்னு நினைக்கிறேன். அதான் மாமா இந்த கத்து கத்துறாக. சரி என்னமோ ஒண்ணு சமாளிக்க வேண்டியதான். காஃபி எடுத்துட்டு போய் கொடுப்போம். வீரா, மாமா தான் வரேன். ஷோ, இவகளை நினைச்சா வர பயமா இருக்கே. தம்பி வாங்க. அக்கா. ஐயோ முறைக்கிறாரே. காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. இல்ல இருக்கட்டும்க்கா. அண்ணே, நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க, நான் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. அட இருங்கப்பா, பேசிக்கலாம். இப்ப உட்கார்றதா முக்கியம், விஷயம் தானே முக்கியம். கேருங்க, வேம்பு கிட்ட என்ன சொல்லணுமோ அது நீங்க உங்க மனசு விட்டு பேசுங்க. அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. சரிங்கண்ணே. வேம்பண்ண, டேய் என் அண்ணனு கூப்பிட்டேன், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அண்ணே, நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. என்னல சொல்ல போற? என்ன சொல்ல போற? என் தங்கச்சிய பொண்ணு கேட்கறதுக்காக என் ஊரு தேடி வந்துக்கிறியா நீயே? நீ வந்து கேட்டோனே சரிடா கட்டிக்கோன்னு சொல்லி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா நீயே? ஐயோ அண்ணே, சத்தியமா இல்ல. 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊரே கூடி பஞ்சாயத்து பண்ணி என்னையும் உங்க தங்கச்சி குழலையும் பிரிச்சு வச்சாங்க. நாங்களும் பிரிஞ்சிருவோம், அவ்வளவுதான், இனிமே சேர மாட்டோம்னு நினைச்சுதான் ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போனோம். ஆனா எந்த ஊர்ல நாங்க பிரிஞ்சு போனோமோ அதே ஊர்ல விதி எங்க 2 பேரையும் மறுபடியும் சேர்த்து வச்சிருச்சுன்னு. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம இருந்தோமே தவிர, ஆனா எங்க 2 பேருக்கும் மனசு முழுக்க நாங்க மட்டும்தான் இருந்தோம். ஒரு தடவையாவது அந்த பிள்ளைய பாத்திர மாட்டோமான்னு ரொம்ப எங்கிருக்கேன்னு. ஆனா பிறவை பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது குழலிக்கும் அதே ஏக்கம் தான் இருந்திருக்குன்னு. எனக்கும் சரி குழலிக்கும் சரி, நாங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கல. 2 குடும்பமும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோன்னு. சத்தியமா சொல்றேன், 2 குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். உங்களை மீறிட்டோ இல்ல உங்களை அசிங்கப்படுத்திட்டோ நாங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. நான் பேச வேண்டியதெல்லாம் தெளிவா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முடிவு பண்றது நீங்க தானே. ஏண்டா இவ்வளவு தெளிவா பேசுறியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு புத்தி எல்லாம் இருக்குதா? என்கிட்ட பேச இவ்வளவு தைரியம் இருக்கே, உங்க மாமன்ட்டையும் உங்க அக்கா கிட்டயும் பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்காடா? அப்படி அவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள்ட்ட பேசி என் வீட்டு வாசப்படி மிதிச்சு என்கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லுடா. பிறகு என் தங்கச்சியை கட்டித்தரதா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். வேம்பு, இது நடக்கிற காரியமா? நடக்காதுன்னு தெரிஞ்சா பிறகு எதுக்கு இவன் எப்படி பேசுறான்? 2 குடும்பத்தோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்றான். அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன மாதிரி எங்க மாமா எங்க அக்கா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உங்க வீட்டு வாசப்படி ஏறி உங்களோட பொண்ணை கேட்டா நீங்க உங்க தங்கச்சிய எனக்கு கட்டி கொடுப்பீங்களா? தம்பி அது எப்படி முடியும்? கண்டிப்பா சொல்றேன், உங்க வீட்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அக்கா, அவங்க ஒத்துக்கிறது ஒத்துக்காததெல்லாம் அடுத்த விஷயம். இவக கட்டி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. டேய், நீ சொன்ன மாதிரி உங்க அக்கா உங்க மாமா எல்லாரும் வந்து என் வீட்டு வாசப்படி ஏறி என்கிட்ட வந்து கேளுங்கடா, அப்புறம் நான் கட்டி கொடுக்குறேன். அண்ணே, இது உறுதி தானே? நீங்க ஏதோ பேச்சு மாற மாட்டீங்கள? இங்க பாரு, பேச்சு மாறதெல்லாம் உங்க மாமன், நான் கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஒரு காலமும் நடக்காது. ஒரு வேலை நடந்துச்சுன்னா நான் என் தங்கச்சிய உனக்கு கட்டி கொடுக்கறேன்டா. ரொம்ப நன்றிண்ணே. இது போதும், இது போதும் எனக்கு. என் குழலி எத்தனை நாளா இருந்தாலும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. எவ்வளவு சீக்கிரம் எங்க வீட்ல பேசி சம்மதம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசி கண்டிப்பா உங்க வீட்ல வந்து உங்கள்ட்ட பொண்ணு கேட்டு குழலி என்ன கட்டிக்கிடுவேன்னு, அதுவும் உங்க சம்மதத்தோட. பாக்கலாம் தம்பி. அப்புறம் ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் சின்ன ஜெருசுங்க தான். எங்களால உங்களை ஒன்னும் சொல்ல முடியாதுதான். ஆனா அப்பப்ப இந்த சந்திக்கிறது, ராத்திரியில வந்து ஜன்னல் வழியா பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க.
ஊருக்காரவங்களாம் ஆம்பளை பசங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்கள தான் எதையாவது வஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க. போறப்ப வரப்பெல்லாம் வம்பளத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, பார்த்து நடந்துக்கிடுங்க. இல்ல புரியுதுண்ணே, நான் பார்த்து நடந்துக்கிடுறேன். பிறகு குழலி இங்க வரலன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது தண்ணி பிடிக்க போயிருக்கு. இல்லண்ணே, நான் குழலிய பாக்குறதுக்கு வரல. சொல்ல போனோம்னா நான் இங்க வரதே குழலிக்கு தெரியாது. நான் அண்ணனை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ மதனி, தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரே கூட்டம். கண்ணிக்கிறியா மதனி, நீங்களும் வந்திருக்கிறீங்களா? அம்மாடி, நான் வந்தது இருக்கட்டும், கொஞ்சம் சைடுல பாருமா. யாரு மதனி? தமிழ அண்ணன் வர நிக்குது. ஐயோ, ஏய் ஜில்லு, பயப்படாத. ஏன் இப்படி பயப்படுற? இல்ல, தமிழ் இப்படி வந்தா அண்ணன் வர நிக்குது. மதனி, எனக்கு பயமா இருக்கு. ஏய், எல்லாம் பேசியாச்சு, நீ பதட்டப்படாம உள்ள போ. எல்லாம் பேசியாச்சா? என்ன பேசுனீங்க? இந்த சலசலப்புலயும் என்ன பேசினான்னு வேற தெரியணுமாக்க உங்களுக்கு? நீ உள்ள போ, நான் எல்லாம் வந்து சொல்றேன். சரி சரிங்க மதனி. குழலி, சொல்லுங்க. இல்ல பதட்டப்படாத. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அதான் சொன்னேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நானும் உள்ள போறேன். நீங்க போயிட்டு வாங்க. அண்ணா, அடுத்து இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதா இருந்தா அது எங்க வீட்டு சம்மதத்தோட உங்க வீட்டுல வந்து உங்க தங்கச்சியை பொண்ணு கேட்கறதுக்கா மட்டும்தான் இருக்கும். நான் போயிட்டு வரேனே. அக்கா, போயிட்டு வரேன். கண்ணிக்கினி அக்கா, கிளம்புறேன். போயிட்டு வாங்க தம்பி. வீரா, லே வேம்பு, கண்ணிக்கினி அவ ட்ரெயின் ஏத்தி விடணும், நீ கூட வா. டேய், இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீ வா, நான் போய் ட்ரெயின் ஏத்தி விடணும், கூட வா. சரி வரேன். அப்பாடா. சரி வீரா, எனக்கும் மணியாவது. சரிடி, பாத்து போயிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் கண்ணிக்கினியா, நீ போயிட்டு வா. 1 மாசம் கழிச்சுதான் உன்னை பார்க்க போறேன். பத்திரமா போயிட்டு வா. சரிடி. கண்ணிக்கினியா, கப்பு முக்கியம் பிகளே. கப்பு தானே, தூக்கிடுவோம். சரிடி, போயிட்டு வா. சரிடி. எனக்கு நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோங்க. இங்க நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். நீ தான் தனியா போற. நீ சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு எதுவும் சாப்பிடாம இருந்துராத. அங்கெல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல. நீ நல்லா உடம்ப பாத்துக்கோ. சரிங்க. ஏய், தண்ணி எடுத்துக்கிட்டியா? போற இடத்துல எல்லாம் தண்ணி கிடைக்காது. இல்லைங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தான் வச்சிருக்கேன். அங்கங்க புடிச்சுக்கிறேன், இல்லைன்னா வாங்கிக்கிறேன். இங்க இருந்து மும்பை போகணும்ல, ஒரு நாள் ஃபுல்லா ஆயிரும். நான் எங்க இருந்து போய் அவ்வளோ தண்ணி எடுத்துட்டு போறது? ஓ அப்படியா? இப்போ ஒரு நாள் முழுக்க நீ இங்க இருந்து போணுமா? ஆமாங்க. ஏய், காசெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீல? வச்சிருக்கேங்க, எல்லாமே உள்ளேயும் வச்சிருக்கேன், கையிலயும் வச்சிருக்கேன். சரி, அங்க போனோட்டி யார்ட்டையாவது போன வாங்கி எனக்கு ஒரு போன் போட்டுரு. சரிங்க. ஏய், என் போன் நம்பர் உனக்கு தெரியும்ல? தெரியுங்க, மனப்பாடமா இருக்குது. ஆனா இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினது இல்ல, ஆனா நம்பர் தெரியும். சரி. அப்புறம் சாப்பிடறதுக்கு உனக்கு இப்ப என்ன வேணும்? ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? வடை, போண்டா, பஜ்ஜி இல்ல பிஸ்கெட் ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நான் என்ன குழந்தையா? எனக்கு தேவையானதை நானே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கோயிலுக்கு போகும்போது பார்த்து போங்க. என்ன, இந்த மாசத்துக்கு கடைசிக்கு தான் கோயிலுக்கு மலைக்கு போகணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிடுறேன். அத்தைய சமாளிச்சிருவியல? அதெல்லாம் ஒரு விஷயமா? நான் சமாளிச்சுக்கிறேன். கேரு, நீ போயிட்டு நல்லா ஆடிட்டு ஜெயிச்சுட்டு மட்டும் வா. என்ன? உங்களுக்காக கண்டிப்பா நான் ஜெயிப்பேனுங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி. கேரு, அப்புறம் உங்க அம்மா அப்பாவையும் நான் வாரத்துக்கு ஒரு தடவை போய் பாத்துக்கிறேன். என்ன, நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. உடனே எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குல்ல, ஓடி வந்துடாத. சரிங்க, வரல, நீங்க பாத்துக்கோங்க. இருங்க, தேவையில்லாம நீங்க யார் பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க. இருந்தாலும் சொல்றேன், எந்த பிரச்சனைக்கும் போயிடாதீங்க. நான் எந்த பிரச்சனைக்கு போறேன்? நீ இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆகும்டா, உன்னையும் அனுப்பி விடுறேன். எனக்கு என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. இல்ல ஒண்ணும் இல்ல. பிரச்சனைக்கெல்லாம் நான் எதுக்கு போறேன்? நீயும் அங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஓ சரிங்க, நான் எதுக்குங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ண போறேன்? ஸ்ரீகுட்டி, சும்மா இரு. சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. எதுத்தாப்லயே நல்ல சேட்டை பிடிச்ச ஒரு குட்டி உட்காந்துருக்கு. உனக்கு நல்ல பொழுது போகும்னு நினைக்கிறேன். எங்கங்க, இப்பதானே முத வாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு போறேன். அதுவே மனசுக்குள்ள இருக்கு. சரி, என்னமோ நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். ட்ரெயின் கிளம்புது. ஆமாங்க, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. நாங்க போயிட்டு யார்ட்டையாவது போன வாங்கி உங்களுக்கு அடிக்கிறேங்க. சரி.
பாத்து பத்திரம். சரிங்க